ஹலோ, குட் ஈவினிங் வியூவர்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நிஃப்டி எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். வழக்கம் போலவே இந்த வாரம் ரொம்ப அரன்னு அடித்து மார்க்கெட்டு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு வழக்கம் போல் 150 பாயிண்ட்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்கு டவுன் ட்ரெண்டுக்கு. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் திடீர்னு மேலே போயிட்டு திடீர்னு கீழே இதேமாதிரி வாலட்டைல் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் ஒரு 10 நிமிஷம் தான் மேலே போனது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கிட்டு தான் இருந்திருக்கு. அதாவது 9:35 9:30 மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 24,604, போன ஹை பார்த்திங்கன்னா 675, லோ 527, 24,607. அது ரெண்டுத்துக்கு நடுவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 550 இடத்த க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 24,600 காலும் புட்டும் பார்க்க சொல்லி கொடுத்துருந்தோம். இதில் அந்த புட்டு கால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, நம்ம கொடுத்த லெவல்லாம் அச்சீவ் ஆகிருக்கா, எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டு, ஸ்டாப் லாஸ் இல்லை லாஸ் கொடுத்துருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 24,600 கால் பற்றி சொல்லியிருந்தோம். இந்த கால் நம்ம கொடுத்தது எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட தான் கொடுத்தோம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே மெயின்டைன் ஆச்சுன்னா இதை வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது ரூ. 80. ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது 80 ருபீஸு. 80 ருபீஸில் வாங்குங்க. ஃபஸ்ட் டார்கெட் 140, செகண்ட் டார்கெட் 200 அப்படின்னு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பண்ணது 70 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆகிட்டு அடுத்த கேண்டிலில் 83 போயிருக்கு. நீங்கள் வாங்கியிருந்தால் இங்கே தான் வாங்கியிருக்கணும் 83ல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பைக் கொடுத்துட்டு அதில் அந்த 100 ரூபா போக முடியவில்லை. 100 ரூபா அதால் தாண்டி போக முடியல. ஏன் அதால் தாண்டி போக முடியலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முக்கியமான ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தோம். அதாவது மார்க்கெட் 680 லெவலில் உடைக்கலன்னா மார்க்கெட் கீழே போயிடும். 680 உடைச்சி மேலே நின்னால் 24,750, 850, 200 பாயிண்ட்டு கிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த நம்ம சொன்ன 680 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட்டுக்குள்ளே திரும்பிடுச்சு. அதனால் அந்த காலெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியல. 100 ருபீஸுக்கு மேலே 100 ருபீஸ்லேயே அது திரும்பிடுச்சு. ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கொடுத்தது 140, அது போனது 100 கூட இல்லை. அதனால் நீங்கள் இதை 80 ரூபாயில் 83 ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம கொடுத்த 10 பாயிண்ட்டு அடுத்த கேண்டிலே அடிச்சிருக்கோம். அதாவது 73 அப்படி 70ல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 பாயிண்ட்டுக்கிட்ட லாஸ் ஆகிருக்கும். அதே சமயம் நம்ம கால் மட்டும் கொடுக்குறதில்ல, புட்டையும் கொடுக்குறோம். என்ன புட்டுனா 24,700ன்ற புட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் சேம் ப்ரைஸ். அதாவது என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரீவியஸ் க்ளோஸை தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் க்ளோஸுன்றது அது 100ல் முடிஞ்சிருந்தது. அந்த 700 புட்டு. இந்த 700 புட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 104ல் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இது வாங்கியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்போம். இது ஓப்பன் பண்ணதே 104. அடுத்த கேண்டில்லே கீழே போயிடுச்சு. கீழே 2வது 3வது கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா 71 போயிடுச்சு. இது வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா நம்ம வாங்க சொன்னது 100 ரூபாயில் வாங்க சொன்னோம். 100 ரூபான்ற ப்ரைஸ் வரல. எத்தனை மணி வரலன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரலையுமே வரல. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:05 கிட்ட அந்த 112ன்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு. அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருக்கலாம். இந்த 3 4 6வது கேண்டிலில் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 114 அந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கலாம். நம்ம 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் 140ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்த டார்கெட் 200ன்னு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெலாம் 11:30க்கு அந்த டார்கெட்டை அடிச்சிடுச்சு. அது கீழே வரவே இல்லை. நம்ம கொடுத்துருந்த 140ன்ற லெவலுக்கு மேலே நின்றுடுச்சு மார்க்கெட்டு. ஒருவேளை நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒருவேளை 140ல் புக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு
30 பாயிண்ட் 26லேருந்து ஒரு 30 பாயிண்ட்டு வந்து 26 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். இன்னமும் ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னமும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஏன்னா அது க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 151 தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு 10 பாயிண்ட் போயிருந்தாலும் இதில் ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நம்ம கொடுக்குறது வந்து ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக போகுதுன்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே ஒரு நாளைக்கு வந்து 150 தான் இருக்குது. அதில் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரீமியமாக இருக்கிறதால நமக்கு வந்து 30-40 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது டிசம்பர் மந்த்ன்றதால உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக போட்டுட்டு டார்கெட்டை வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் போட்டு டார்கெட் வந்து 30, 20 இல்லை 40 பாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸிட் ஆகிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனே அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரை மூலம் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கணும். என்னோடய குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.